இந்த நிலக்கடல பர்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா, எந்த பாகுபதமும் தேவையில்ல. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சாஃப்ட்டாவும் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் நிலக்கடலை எடுத்திருக்கிறேன். இத நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நிலக்கடலை பார்த்தீங்கன்னா, 3/4 வறுபட்டா போதுமானது. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில மாத்திட்டு, நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கைய வச்சு இந்த மாரி அழுத்தம் குடுத்து எடுத்தீங்கன்னா, தோலெல்லாம் தனியா வந்துரும். அரிக்கிற கரண்டி வச்சு தோல தனியா எடுத்துட்டு, மிக்ஸி ஜார்ல ரவ மாரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இது கரைஞ்சதுக்கு அப்புறமா இத வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில மாத்திருங்க. இது கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து பொடி பண்ணி வச்சிருக்க நிலக்கடலைய சேர்த்துருங்க. இத நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில கெட்டியா வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்ப கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியா வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சுருங்க. சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நெய் தடவுன ஒரு பிளேட்ல இல்லாட்டா ட்ரேல தட்டிருங்க. ரொம்ப நேரம் கிளறக்கூடாது. ரொம்ப நேரமா கிளறுனீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். பாத்திரத்தில பின்னாடி நெய் தடவிட்டு இத நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மெதுவா கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு, கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்டியான நிலக்கடல பர்ஃபி தயாராயிருச்சு. உங்களுக்கு விருப்பமான சைஸ்ல கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நெய், ஏலக்காய் வாசனையோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல நிலக்கடலையில எந்த ஸ்நாக்ஸ் பண்ணாலும் சீக்கிரமா காலியாயிரும். உங்க வீட்ல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.